ஆரம்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது முன்னாள் தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் தமிழ் முதல்வன் அவர்களிடம் நேர்காணல். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் காலம் எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய அனுபவத்தை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுவும் குறிப்பாக தஞ்சையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வழக்கறிஞர் முரசொலி அவர்கள் வேட்பாளராக களம் கண்டார். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சை சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக என்னை நியமித்து இருந்தார்கள். என்னையும் அதே போல் முன்னாள் மாவட்ட செயலாளர் சொக்கா ரவி அவர்களையும் நியமித்திருந்தார்கள். நாங்கள் இருவரும் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தேர்தல் பணி ஆற்றினோம். எங்களோடு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மற்றும் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நீலமேகம் அவர்கள், தஞ்சை மாநகர மேயர் சன் ராமநாதன் அவர்கள் ஆகியோரோடு நாங்கள் 20 நாட்களுக்கும் மேலாக தேர்தல் பணியாற்றி களப்பணியாற்றி மிக சிறப்பான முறையில் இந்த தஞ்சை களத்தை நாங்கள் அமைத்து கொடுத்தோம். சென்ற இடமெல்லாம் நல்ல சிறப்பான வரவேற்பும் வெற்றிக்கான உறுதியும் எங்களுக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட தஞ்சை சட்டமன்ற தொகுதியை மட்டும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முரசொலி அவர்கள் வெற்றி வாகை சூடுவார் என்பது நிதர்சனமான உண்மை. மிக்க நன்றி. ஆரம்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிலையில் தேர்தல் களம் பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் கோ ஜெய்சங்கர் அவர்களிடம் நேர்காணல். வணக்கம். வணக்கம். 19ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவு அன்று தஞ்சை மட்டுமன்றி தமிழ்நாடு முழுவதுமாக மந்த நிலையில் இருந்ததற்கு என்ன காரணம்? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் உண்மையிலேயே மிக உற்சாகமாக இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் இருந்தது என்பது உண்மைதான். ஆனாலும் கடந்த சட்டமன்ற தேர்தல், தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 72.69%, அதாவது 72% மேற்பட்ட சதவீதத்தில் வாக்குகள் போடப்பட்டது. வாக்காளர்கள் போட்ட வாக்குகள் 72%. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 68%, அப்படி 68 அப்படி போகுது. இப்போ இதில் கணக்கிடும் பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4% வாக்குகள் தமிழகத்தில் குறைஞ்சிருக்கு. இது ஜனநாயகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதோட நம்மளுக்கு, அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க வாக்குப்பதிவு சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட தற்போது குறைந்திருப்பதற்கு என்ன காரணம்? மக்கள் ஏதாவது எதிர்பார்க்கப்படுகின்றார்களா? இல்லை, இப்போ அரசியல் கட்சியை பொறுத்தவரையிலையும் தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டு காலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பழக்கியிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இல்லை, அரசியல் கட்சிகள். அது பெரும்பான்மையான பெரிய அரசியல் கட்சிகள் அந்த வேலைகள் செஞ்சாங்க. அதை கூட ஒரு பின்னடைவாக இருக்கலாம். இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கட்சிகள் யாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. இது ஒரு நல்ல விஷயம். இதை விடுதலை சிறுத்தை கட்சியை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சில இடத்துல 200 300 பணம் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். அது மாதிரியும் சொல்லப்படுகிறது. அது ஒரு விஷயமா இருந்தாலும்
இந்த பணம் விஷயமாக நம்ம பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஒரு 500 1000 பணம் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு சில பேர் ஓட்டு போடுறதுக்கு உற்சாகமாக வர்றதுக்கான வேலைகளும் இருந்தது. அதை வந்து நம்ம தட்டி கழிக்க முடியாது. ஆனால் அது தொடர்ச்சியாக அது மாதிரி போன்ற வேலைகளை தவிர்க்கணும்னு சொல்லி தான் நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் நாங்கள் நினைக்கிற நிலைப்பாடுகள். சரி, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து தற்போது மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்களா? கண்டிப்பாக மாற்றம் என்பது ஆட்சி மாற்றம் மட்டுமே மக்களிடம் இன்றைக்கு இருக்கின்றது. நாங்கள் விரும்புகின்ற மாற்றம் என்பது வேறு. இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான ஜாதி ஒழிப்பு, அதே போன்று பொருளாதார சமத்துவம், இது போன்ற நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறோம், விடுதலை சிறுத்தை கட்சி குறிப்பாக. ஆனால் வந்து இன்றைக்கு இருக்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியாவில் பிஜேபி வந்து அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அது வந்து ஆர்எஸ்எஸோட திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற பிஜேபி கட்சி, குறிப்பாக மோடி, அமித்ஷா அவர்கள். இது வந்து நாட்டுக்கு பெரிய ஆபத்து. பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பின்தங்கி போச்சு நாடு. அதே போன்ற பொதுத்துறை நிறுவனமாக இருக்கின்ற ஒட்டுமொத்த பத்திரங்களையும் வெளிநாடுகள் வந்து அடகு வைத்து கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி ரூபாய் கடனை வந்து இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அளவுக்கு கடனாளி நாடாக ஆக்கியிருக்கிறார்கள். இதையெல்லாம் வருங்காலங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். வருகின்ற இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்றம், இப்போ 102 தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதே போன்ற 545 ஒட்டுமொத்த இதுலேயும் பெரும்பான்மை கிட்டத்தட்ட 80% நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது ஐயமில்லை. இது வந்து இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் இந்த போன்ற நிலைப்பாட்டை வந்து சொல்லப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று கூட மோடி அவர்கள் மிக மோசமாக இஸ்லாமியர்கள் மீது, கிறிஸ்தவர் மீது, அதே போன்ற தலித்துகள் மீது இது போன்ற தாக்குதலை நேரடியாக தொடுக்கிறார். இது வந்து அநாகரிகமற்றது. அதை வந்து மாற்றிக்கணும். தேர்தல் ஆணையம் வந்து உடனடியாக இது போன்ற நாகரிகமற்ற முறையில் பேசுகின்ற அது எந்த உயர் பொறுப்பில் இருந்தாலும் அதை வந்து உடனடியாக அவர் வந்து நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கிறதுக்கு தகுதியற்றவர் என்று தடை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நாங்கள் கோருகிறோம். எழுச்சி தமிழ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார். அரசியல் சாசனம் வந்து காக்கப்பட வேண்டும். அதே போன்று ஒட்டுமொத்த இந்திய மக்களோட நலன்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கணும்னா இந்தியா கூட்டணி வெல்லணும். அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் தொடர்ந்து அந்த ஆர்எஸ்எஸ் பாஜிச சங் பர்வார் கும்பத்தை வந்து முறியடித்தால்தான் இந்த நாட்டுக்கு நல்லது என்று தொடர்ச்சியாக சொல்லுகிறார். அதே தான் நாங்களும் தஞ்சை மாவட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சொல்லுகிறோம். சரி, இப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கூட்டணி வெல்லுமா இல்லை இந்திய கூட்டணி வெல்லுமா? நான் தான் அதை தான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்தியா கூட்டணி தான் கண்டிப்பாக வெல்லும். அதில் வந்து மாற்று கருத்து இருக்கிறதுக்கு இல்லை. தமிழகத்தில் அதே போன்று பாண்டிச்சேரி உட்பட 40லையும் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுது. இது வந்து பெரும்பான்மை வாக்குகள் வெற்றி பெறும். குறிப்பாக தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுடைய வேட்பாளராக இருந்த வழக்கறிஞர் முரசொலி அவர்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக 20 நாட்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்து அவரோட பயணிச்சிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த வெற்றி உறுதியாகி இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் தெளிவாக கூறுகிறோம். தற்போது நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் கோ ஜெய்சங்கர் அவர்களிடம் நேர்காணல் நடத்தினோம். அவர் முடிவில் இந்திய கூட்டணி தான் வெல்லும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா, இதுவரை நீங்கள் எங்களுக்கு பேட்டி அளித்தமைக்கு எங்கள் டிவி வாயிலாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.